இன்னைக்கு நம்ம விருதுநகர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா நர்மதா? கண்டிப்பா. மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மகப்பேறு மருத்துவர் சூர்யா அவர்கள். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம். ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, பார்க்கும் போதே தெரியுது. வந்திருக்கீங்க. ஸோ வந்துட்டு மகப்பேறு சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நாங்க கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல் கொஸ்டினா நாங்க கேட்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரெக்னன்சி டைம்ல அனீமியா நிறைய வருது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஃபர்ஸ்ட் பேசிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெக்னென்சியில் நார்மலாகவே வந்து ப்ரெக்னென்சியில் நீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் நமக்கு மட்டும் தேவைப்பட்டது பேபிக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சியில் டபுள் த அமௌண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிற அயன் இன்டேக்கில் ஹாஃப் த அமௌண்ட் பேபிக்கு தான் போகும். பேபியோட க்ரோத் ஆகட்டும் இல்லை டெலிவரி டைம் ஆகட்டும். ஸோ ஹாஃப் த அமௌண்ட் பேபிக்கு போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம ரொட்டீன் இன்டேக்கை விட நம்ம அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் டயட்டில் அது நமக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நார்மல் டயட்டில் எடுக்கிற இன்டேக் வந்து போதுமான அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி நம்ம ப்ரெக்னென்சி ஆன உடனே லைக் 12 வீக்ஸ், அதாவது 3 மாதம்னு சொல்லுவாங்க, 3 மாதம் வரைக்கும் ஃபோலிக் ஆசிட் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அயனும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் ஆப்வியஸாக ஃபுட்டில் வந்து அந்த நீடை வந்து நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம ஓரலாக அயன் இன்டேக் எடுக்கணும். ஈவன் பேஷண்ட் வந்து அனிமிக்கா இல்லைனா கூட அவங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம் அயன் டேப்லெட்ஸ் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி. ஈவன் போஸ்ட் டெலிவரி கூட அப் டு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கன்டினியூ பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாடியோட மெட்டபாலிசம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட அயன் ரெக்குவயர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அண்ட் ப்ரொடக்ஷனோட இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ போஸ்ட் டெலிவரி கூட நம்ம அது எடுக்கிறது நல்லது. அதனால எல்லாரும் ரெகுலராக அயன் இன்டேக் எடுத்தாலே முக்கால்வாசி ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமியா வராது ப்ரெக்னன்சியில். ஆனால் ஒரு டிஃபெக்ட் என்னன்னா அயன் டேப்லெட் நிறைய பேருக்கு வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்தால் வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். டேப்லெட் போட்டாலே எனக்கு வாமிட் வருது டாக்டர், எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்வாங்க. அவங்களாம் நம்ம என்ன சொன்னாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டேப்லெட் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம கிட்ட வருவாங்க, கேட்டால் எனக்கு டேப்லெட் சாப்பிட்டா வாந்தி எழுது, நான் சாப்பிடவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. பார்த்தா கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இப்போல்லாம் என்னென்னா அயன் டேப்லெட் இஸ் மஸ்ட்டு. இன்கேஸ் அவ்வளோ ரிலக்டண்ட்டாக அவங்களால வந்து சாப்பிட முடியல, என்ன நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒரு பிராண்டில் ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதுவே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இப்போலாம். ஒரு ஃபார்ம் வந்து அவங்களுக்கு வாமிட்டிங் கொடுத்தா இன்னொன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அவங்க நம்மக்கிட்ட வராமலே வீட்டிலே இருந்தாங்கன்னா தெர் இஸ் நோ ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமிக்கா வராங்க அப்படின்னா வி ஹேவ் டு கோ ஃபார் அவங்களோட அயன் கரெக்ஷனுக்கு தான். அப்போ டேப்லெட் திருப்பி நம்ம கொடுக்க முடியாது. அது வந்து நம்ம எதிர் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக அயனை இன்ஜெக்ஷன் ஃபார்மில் கொடுக்குறது, இல்லை ரொம்ப அனிமிக்கா இருந்தால் பிளட் கொடுக்குறது, அப்படி கொடுத்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ப்ரெக்னன்சியில் அயன் ரெக்குவயர்மெண்ட் டபுள் ஆகும். ஓகே. ப்ரெக்னன்சி டைமில் டயபெட்டிஸ் கண்டிப்பாக வந்து தான் ஆகுமா? அப்படி கிடையாது. ப்ரெக்னன்சி அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கணும் அப்படி கிடையாது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெனட்டிக்னு சொல்லலாம். பை பர்த்தில் நம்மளோட பேரண்ட்ஸு, மதரு, ஃபாதரு, இல்லை அவங்க கிராண்ட்ஃபா அந்த மாதிரிலாம் இருந்து அவங்களுக்கு இருந்துச்சுன்னா சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த யங் பீரியடில் அடலசன்ட் பீரியடில் வந்து நம்மளோட டயட்லாம் அவ்வளோ ப்ராப்பராக இல்லாமல் அந்த ஜங்க் ஃபுட்ஸு, ஓவராக ஸ்வீட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு அடலசன்ட் கிராஸ் பண்ணி வர்றவங்களுக்கு வெறும் ஹெல்தி ஃபுட்ஸ் எதுவுமே எடுக்காமல் ஒன்லி ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் ஹையாக போகும். ஸோ பேசிக்கலி ஜெனட்டிக் அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல். ப்ரெக்னன்சியில் ஏன் அந்தளவுக்கு அது வந்து அதிகமாக நிறைய பேருக்கு வருது? இது லைக் நீங்கள் கேட்பீங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு நானுமே அடலசன்ல அவ்வளோலாம் ஒன்றும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்கள ரொம்ப ஒபீஸாலாம் நான் இருந்தது இல்லை, நான் ஒரு நார்மலாக இருந்த பொண்ணு தான். ஆனால் எனக்கு இப்போ ப்ரெக்னன்சியில் வருது அப்படின்னா மேபி ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு ஓவர் கேர், அதாவது வந்து என்ன சொல்கிறது, லைக் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் நம்ம நிறைய பேர் சாப்பிடலன்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா அரைச்சி சக்கரை போட்டு நம்மள தெரியாமலே நம்ம நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறதோட சேர்த்து நம்மளே சுகர் ஆட் பண்ணுவோம். அண்ட் பேசிக்காக நம்ம எல்லாரோட ஸ்டேபிள் ஃபுட் பார்த்தீங்கன்னா ரைஸ் தான். ரைஸ் ஒரு கார்போஹைட்ரேட் தான். அதுக்காக ரைஸே சாப்பிடாம இருக்க முடியாது. ரைஸ் சாப்பிட்றதுனால சுகர்ஸ் எல்லாருக்கும் வராது. அப்படி தட் ஐ டசன்ட் மீன் தட். பட் அது ஒரு ஆட் ஆன் ஃபேக்டராக அவங்களுக்கு அமையும். இன்னொன்று ப்ரெக்னன்சியில் நமக்கு சில ஹார்மோன்ஸ் பாடியில் செக்ரெட் ஆகும். நம்மளோட நஞ்சு கொடி சொல்லுவாங்களே, பிளாசண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து சில ஹார்மோன்ஸ் வரும். அந்த ஹார்மோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹார்மோன் வந்து நார்மலாக நம்ம பாடியில் சுகர்ஸ் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இன்சுலின்ற ஹார்மோன். அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் சுகர் பேஷண்ட்ஸுக்கு இன்சுலின் வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸாக கொடுப்போம். அந்த இன்சுலின் ஹார்மோனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம பாடியில் சில டைம் கிரியேட் பண்ணும் நம்ம ப்ரெக்னன்சி டைமில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ். ஸோ அதனால் ப்ரெக்னன்சியில் சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் ஆஸ் சச் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாரும் டயபெட்டிக்னு அவசியம் கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஜெனட்டிக் அண்ட் ஈவன் ப்ரெக்னன்சி பீரியட் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அதெல்லாம் ஹெல்த்தியாக வச்சிருந்தா சான்சஸ் ஆர் லெஸ். ஸோ ப்ரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்கன்னா அது மாதிரி டயட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இருக்கா? என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் டயட் இன்டேக்கே ஆஸ் எ இந்தியன்ஸ், எஸ்பெஷலி நம்ம தமிழ் பீப்புள், நமக்குலாம் வந்து நம்மளோட டயட் இன்டேக் இஸ் ஆக்சுவலி ப்ராப்பர் டயட் தான் அந்த காலத்துலேருந்தே. லைக் மார்னிங் பார்த்தா ஒரு இட்லி தோசை, அதில் வந்து ஒரு கார்போஹைட்ரேட், அதுக்கு நம்ம தொட்டுக்கிற ஒரு சாம்பார், அதில் ப்ரோட்டீன் தான் இருக்கும், பருப்பு தால். அண்ட் ஆஃப்டர்நூனும் நம்ம ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ், அது கூட சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ், அதில் கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ்,
நம்ம எல்லாமே பேலன்ஸ்ட் டயட் தான். அந்த பேலன்ஸ் டயட் ஆக்சுவலி ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே போதும். கூட ஆட் ஆனா வந்து ஆஸ் நான் சொன்ன மாதிரி எப்படி அயனுக்கு இப்போ எப்படி வந்து அனிமியா வருது, ஏன்னா அயன் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாகுது, அது மாதிரி கால்சியம் ரெக்குவயர்மெண்ட்டும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது இப்போ சில பேர் வந்து பேசிக்காக வந்து எனக்கு பாலே பிடிக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க ப்ரெக்னன்சி டைமில் இல்லை அந்த மாதிரி டைமில் அட்லீஸ்ட் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேர்டு, ஏன்னா பால், கால்சியம் ஏதோ ஒரு வகையில் அவங்க இன்டேக் இருக்கணும். ஸோ அதனால தான் கால்சியம் டேப்லெட்டும் நம்ம சப்ளிமெண்டேஷனாக கொடுப்போம். நாட் ஒன்லி அயன், கால்சியமும் வி கிவ் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி அண்ட் போஸ்ட் ப்ரெக்னன்சி. மெயினாக நம்ம பார்த்துக்க வேண்டியது ரெகுலர் ஃபுட்ஸ் கரெக்டாக எடுக்கணும், கூட வந்து ப்ராப்பர் ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கா, அண்ட் தென் ப்ராப்பராக வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்போ வந்து இப்போ ஒழுங்காக சாப்பிடாதவங்க இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது ப்ராப்பர் ஃபுட் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் வந்து நம்ம இந்த மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் டெய்லியும். அண்ட் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் லைக் ஏதாவது ஒன்று இருக்கணும், ஒரு பீன்ஸ், கேரட், பீட்ரூட் ஏதோ ஒன்று இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. அது இல்லாமல் ப்ரோட்டீன் இன்டேக். இப்போ நம்ம நான் வெஜிடேரியனாக இருந்தால் வி கேன் டேக் எக், மீட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிக்கன் எடுக்கலாம், பட் தட் டசன்ட் கோ லாங் பீரியட். ஓகேவா? ஸோ வந்துட்டு லைக் எக்ஸ் எடுக்கிறது, ஃபிஷ் எடுக்கிறது, அந்த மாதிரி இதில் அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ்க்காக அவங்க அதை எடுக்கலாம். மற்றபடி வந்துட்டு ரெகுலர் ஃபுட்டே ப்ராப்பராக எடுக்கணும். அண்ட் நட்ஸ் எடுத்துக்கலாம் வேணும்னா. டாக்டர், அதே மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன் மனசளவுலையும் உடம்பளவுலையும் அவங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் டாக்டர்? டெஃபினட்டாக நீடட் தான். பிகாஸ் எப்படி ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ ஃபிசிக்கலாக இது இந்த ஃபுட்டு தேவை, இது தேவை அப்படிலாம் சொல்கிறோமோ, அது மாதிரி எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்வியஸாக அந்த கரெக்ட் ஏஜில் மேரேஜ் ஆனாலே அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த மென்டல் மெச்சூரிட்டி இருக்கும். ரொம்ப யங்காக ஒரு இப்போது நம்மளால சொல்ல முடியல, பட் அந்த காலத்துலாம் யோசிச்சு பார்த்தா ஒரு 18 இயர்ஸ் கீழே 15-16 மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேர் நாட் அந்த மாதிரி மெச்சூர்டாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட ரைட் ஏஜில் நம்ம மேரேஜ் பண்ணக்குள்ளேயே எல்லாருக்குமே நம்ம வி கோ த்ரூ அலாட், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம். ஒன்ஸ் நம்ம அந்த ஏஜெல்லாம் கிராஸ் பண்ணும்போது வி வில் கெட் தட் மெச்சூரிட்டி. அண்ட் ப்ரெக்னன்சி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நம்ம பர்சனலாக வந்து நம்ம ஃபிசிக்கலாக நம்ம சேஞ்ச் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நாட் ஒன்லி எஸ் நம்மளோட கூட இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம்னா நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட ஸ்பவுஸ், நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்களும் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆப்வியஸாக ஃபிசிக்கலி வி வில் சேஞ்ச், டோட்டலாக பாடி சேஞ்ச் ஆகும், வி கெயின் அ வெயிட். அண்ட் ஈவன் ஆஃப்டர் டெலிவரி ஒரு 1 year ஆகும். லைக் அந்த நம்ம ப்ராப்பர் கொஞ்சம் பாடிலாம் நமக்கு திருப்பி ரீகெயின் ஆகிறது கஷ்டம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மென்டலாக முதலே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் ஐ திங்க் ஸோ இதில் தான் அஃபெக்ட் ஆவாங்க. தட் டு ப்ரெக்னன்சி அப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரெக்னென்ட் அப்போ வி வில் பி லைக் என்ஜாயிங் த பேபி பீரியட். ஸோ பேபி இருக்கிறதுனால தே வில் பி ஹாப்பி. பட் ஒன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். எதர் இட் கேன் பி அ நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, LSGSனாலும் சரி, தே வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அந்த பெயின்னால. ஸோ அது கூட வந்துட்டு அவங்க பாடி ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிறத பார்க்குறப்போ, இந்த பழைய பாடி இல்லாதப்போ அந்த வெயிட் கெயின் அதெல்லாம் பார்க்குறப்போ தே கெட் டிஸ்டர்ப்டு. ஸோ அது நார்மல். அதுதான் அந்த டைமில் பியூட்டி. அவங்க அந்த ஃபேஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். கூட இருக்கிறவங்களும் தே ஹேவ் டு சப்போர்ட் திம் எமோஷ்னலி. இது ஒன்றும் இல்லை, வி வில் கிராஸ் திஸ். அண்ட் இது எல்லாமே ஒரு பேபிக்காக நமக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்றத அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 6 months அப்புறம் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 6 months வந்து என்ன மாதிரியான ஃபுட் வந்து இன்டேக் எடுத்துக்கணும்? அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்து ஆகணுமா? டெஃபினட்டாக. என்ன மாதிரியான கேர் எடுக்கும்? இப்போ மேல் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. பிகாஸ் ப்ரெக்னன்சி இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபீமேல். அந்த ஒரு நல்ல ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு போத் அவங்களோட மேலோட ஸ்பெர்மும் நம்மளோட எக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ மேல் பார்ட்னர் எடுத்திங்கன்னா அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு குவிட் பண்ணணும். அவங்க சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ஆப்வியஸ்லாக அது கம்மி, பட் ஸ்டில் சொல்கிறேன் கேர்ள்ஸாக இருந்தாலும் தே ஷுட் நாட் டேக் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அதெல்லாம் குவிட் பண்ணிக்கணும். அண்ட் நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா என்னென்னலாம் ப்ரெக்னன்சி இன்டேக் இருக்கணும்னு. அந்த மாதிரி நம்ம டயட் வந்து அவங்க பார்த்து பண்ணணும். டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், நட்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். அவுட் சைட் ஃபுட்ஸ் மீன் இந்த ஜங்க் ஃபுட்ஸ், ஓகே, நம்ம சாப்பிட்ற ரொட்டீன் ஜங்க் ஃபுட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வீட்டில் வந்து ஒரு டயட் எடுத்தால், வீட்டு டயட் ப்ராப்பராக எடுத்தாலே போதும். அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய பேருக்கு. ஸோ இது இருக்கணும். அண்ட் இஃப் தே ஆர் பிளானிங்னா தே கேன் டேக் ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட்ன்ற டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. இனிஷியலாக நம்ம அதை வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து 3 months வரைக்கும் நம்ம அது மட்டும் தான் கொடுப்போம். அண்ட் இப்போ எல்லாருமே லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரெக்கமெண்ட் நீங்கள் இப்போ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா 3 months before, even before your pregnancy, you can start taking that tablet. மதர் எடுத்துக்கணும். ஆமாம், மதர் எடுத்துக்கணும். ஓகே, லைக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ மதருக்கு நம்ம எப்படி அயன் கால்சியம் தரோம், அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஃபோலிக் ஆசிட் இஸ் மெயின்லி ஃபார் எதுக்குன்னா பாப்பாவோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகே, இப்போ அயன் கால்சியம்னு நம்ம சொல்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ ஃபார் பேபியோட டெவலப்மெண்ட், பட் பிரெயின் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்களா, இந்த DHA அப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ள இந்த ஃபோலிக் ஆசிட் will help a lot. ஸோ அதனால் அந்த டேப்லெட் எடுத்துக்கலாம். அண்ட் ரொட்டீன் டயட் இன்டேக் ஃபாலோ பண்ணணும். இந்த கைண்ட் ஆஃப் அப்யூசிங் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ ஏதாவது இருந்துச்சுன்னா they should quit. And ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், தே ஹேவ் டு ஸ்லீப் ஃபார் அடிக்வேட் டைம். அட்லீஸ்ட் ஒரு 6 அந்த நைட் ஸ்லீப்பை மிஸ் பண்ணக்கூடாது. நைட் டைம் ஃபோன் பார்த்துட்டு லேட்டாக பெட்டுக்கு போகிறது, ஒரு 11-12 அந்த மாதிரி ஃபோன்ன்றது அதெல்லாம் வந்து வில் இன்க்ரீஸ் அவர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லெவல். ஸோ அதெல்லாம் நமக்கு இன்னும் வந்து
பேடாக அஃபெக்ட் ஆகும் ஓகே ப்ரெக்னன்சி அந்த டிலே. மாதிரி சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ எடுத்துக்கிற அந்த ரேஷியோ வந்து அந்த ப்ரெக்னன்சி டைம்ல எந்த அளவு இருக்கணும்? இல்லை சிக்கன் சாப்பிடக்கூடாது இல்லை, சிக்கன் இஸ் அ ப்ரோட்டீன். ஸோ அதை எடுத்துக்கலாம். பட் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், எந்த ஃபார்மில் எடுத்துக்கிறோன்றது இருக்கு. நம்ம வீட்டில் செய்கிறது குக் பண்ணுறது எடுக்கலாம். அவுட் சைடில் என்ன எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. நம்ம குக் பண்ணி ப்ரோட்டீன் இட்ஸ் ஆல்சோ ப்ரோட்டீன். சிக்கன் இஸ் அ ப்ரோட்டீன் ரிச் டைட். ஸோ அதை எடுத்துக்கலாம். பட் we had to take from our home. ஓகே ஓகே டாக்டர், அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் பேபி வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தள்ளி போடுறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க டாக்டர்? அதுவுமே அகைன் டிபெண்ட்ஸ் அப்பான் 2 பார்ட்னர் ப்ளஸ் அவங்க ஏஜ் குரூப். இப்போ ரொம்ப ஒரு 22, 23 அந்த மாதிரி நான் எங்கே மேரேஜ் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் 25 வரைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அது அட்வைசபிள். அவங்களுக்குமே வந்து இட்ஸ் நாட் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, எனக்கு நிறையா இருக்குது, ஒரு நான் ஸ்டடீஸ் இருக்குது, நான் வேறு இடத்துல ஸ்டடி பண்ணணும், எனக்கு இந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஓகே அந்த மாதிரி டைமில் இட்ஸ் அக்செப்டபிள். பட் இட்ஸ் நாட் ஹெல்தி, பட் இட்ஸ் அக்செப்டபிள். அண்ட் அந்த என்ன மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது முக்கியம். பிகாஸ் நான் ப்ரெக்னன்சி தள்ளி போடுறேன், அதுவும் 1 year 2 yearன்னு சொல்லிட்டு ஹார்மோனல் டேப்லெட்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. இந்த மந்த்லி டேப்லெட்ஸ் மாதிரி டெய்லி டேப்லெட் எடுக்கணும். அது ஓசி பீப்புள்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த மெத்தட் எடுப்பாங்க. டெய்லி அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளோட நார்மல் பாடியோட மெக்கானிசம் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டேப்லெட் ஒரு 1 year கழிச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்போ நம்மளோட பாடி மெக்கானிசம் திருப்பி ப்ராப்பராக செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்போ தே வில் ஃபீல் என்னடா இப்போ கன்ஜுவாலின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க. சான்சஸ் ஆர் லைக் தட். ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் பெட்டர் மெத்தட்னு சொன்னால் நம்மளோட அந்த பேரியர் மெத்தட்னு சொல்லுவாங்க, காண்டம் யூஸ் பண்ணுறது, அது பெட்டர். பட் அதை தவிர்த்து இந்த டேப்லெட் ஃபார்ம்ஸ்க்கு போகிறது கொஞ்சம் ரிஸ்க். அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு ரொம்ப நீட் இருக்குது, ரொம்ப தேவை இருக்குன்னா ஏதாவது டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன டைம் லிமிட்டுக்கு எடுக்கணும், எவ்வளோ நாள் எடுக்கலாம்னு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப்டாக எடுக்கணும். நீங்களாக எடுக்கிறது அன்சேஃப். டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் தே வில் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேப்லெட்ஸ் போகாமல் பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே எந்த ஏஜில் வந்து பேபி பிளான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் டாக்டர்? ஐடியலாக வந்து பார்த்தீங்கன்னா 21, 22க்கு மேலே 21, 22 இஸ் ஃபைன். இப்போ டீனேஜர்ஸும் நிறைய பேர் 18, 19 டெலிவர் ஆகுறாங்க. ப்ரெக்னன்சி இஸ் நாட் கான்ட்ரா இண்டிகேட்டட் அவங்களுக்குன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. 18, 19 அழகாக டெலிவரி ஆகிட்டு போகிறாங்க. பட் அவங்க பாடி கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து அக்செப்டபிளாக இருக்கா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால ஐடியல் ஏஜ் நம்ம மேரேஜ் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதே அதை வச்சு தான். ஸோ ஒரு 21 or 22க்கு மேலே எப்போ வேணாலும் பிளான் பண்ணலாம். 22லாம் சின்ன வயசு கிடையாது, பண்ணுறதுனா பண்ணலாம். பட் இட் டிபெண்ட்ஸ். எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம்? ஏஜ் வரைக்கும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜ் குரூப்பில் எப்போ வேணாலும் பிளான் பண்ணலாம். பட் என்னன்னா ஒரு அபோவ் ஒரு 35 ஒரு 40க்கு மேலெலாம் போகிறீங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் நம்ம எக் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது எப்படி நமக்கு ஏஜ் ஆகுதோ நம்ம பாடியில் இருக்க செல்ஸுக்கு ஏஜ் ஆகுதோ அது மாதிரி அந்த எக்ஸுக்கும் ஏஜ் ஆகும். அந்த ஒரு பர்டிகுலர் வந்து 20 to 30, 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு 35க்கு மேலே போச்சுன்னா எக்ஸோட ஏஜ்மே வந்து உங்களுக்கு வந்து வீக்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அதில் டெவலப் ஆகிற ஒரு கரு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அதுக்காக அந்த பாப்பா நல்லாவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. செகண்ட் பேபிலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பேபி நிறைய பேர் 25 மேலே மேரேஜ் பண்ணால் செகண்ட் பேபி ஆப்வியஸாக 30 to 35 தான் இருக்கும். பட் ஐடியலாக மேரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேபி வந்து அட்லீஸ்ட் ஒரு 35க்குள்ளாரையாவது இருக்கிறது பெட்டர். அண்ட் செகண்ட் ஆப்வியஸ்லி அந்த 40க்குள்ளார 2 பேபி முடிச்சுக்கிறது நல்லது. ஓகே பிசிஓடி அண்ட் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பிரெக்னன்சி டைமில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? பிசிஓடி அண்ட் தைராய்டு. பிசிஓடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் ப்ராப்ளம் கொடுக்காது. பிசிஓடி இருந்தால் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறது டிலே ஆகும். ஓகே பிகாஸ் பிசிஓடின்றது நம்மளோட சின்னப்பைன்னு சொல்லுவாங்களே ஓவரி, அதில் வந்து குட்டி குட்டி சிஸ்டம் மாதிரி டெவலப் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி அது மல்டிபிளாக டெவலப் ஆகும். அதோட ப்ராப்ளம் என்னன்னா அது நம்ம பாடியில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒன்று காஸ் பண்ணும். அந்த மாதிரி மல்டிபிள் சிஸ்டம் இருக்கக்குள்ள ப்ராப்பராக நம்ம எக் ஒரு மந்த் ஒரு எக் ரிலீஸ் ஆகணும். ஒரு ஓவரிலேருந்து அந்த ஒரு ஓவரிலேருந்து ஒரு எக் ரிலீஸ் ஆகும். ஒன்று மட்டும் ப்ராப்பராக டெவலப் ஆகி ஒன்று மட்டும் ரிலீஸ் ஆகும். அண்ட் அது அந்த டைமில் ப்ராப்பராக வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா கரெக்டாக ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா அது ப்ராப்பர் எக்காக வரும். இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர் எக் ரிலீஸ் இருக்காது. ப்ரீமெச்சூராகவே எக் அந்த மாதிரி இதாகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு கன்சீவ் ஆக டிலே ஆகும். பட் கன்செப்ஷனுக்கு அப்புறம் பிசிஓடி ப்ரெக்னன்சி அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த மாதிரிலாம் பிசிஓடி எஃபெக்ட் ஆகுது. ஆனால் தைராய்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியில் சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சியில் தான் தைராய்டு தெரியும், சில பேருக்கு முன்னாடியும் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. தைராய்டோட ஒரு இது வந்து இப்போது தைராய்டு வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா நம்ம தைராய்டுக்கு வி ஹேவ் லாட் ஆஃப் டேப்லெட்ஸ் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டு உங்களோட தைராய்டு ப்ரொஃபைல் கண்ட்ரோலில் இருக்குன்னா ப்ரெக்னன்சி பெருசாக அதை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் அந்த தைராய்டு டேப்லெட் யூ ஹேவ் டு டேக் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி. பிகாஸ் உங்களோட தைராய்டு ஆப்வியஸாக நம்ம கிட்ட இருந்தால் பேபிக்கு போகும். ஸோ நம்ம ஒழுங்காக டேப்லெட் எடுக்கலாம், நம்ம பாடியில் அந்த மெக்கானிசம் ஒழுங்காக இல்லை, பேபிக்கு ஒழுங்காக ரீச் ஆகலாம், பேபிக்கு வந்து டெவலப்மெண்டல் டிலே வரும். ஓகே ஸோ அதுக்காக வந்து இட்ஸ் கரெக்ட். இஃப் மதர் இஸ் ஹேவிங் தைராய்ட் அவங்க வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ஷி ஷுட் டேக். டாக்டர் இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு பீரியட்ஸ் வந்து தள்ளி போடுறதுக்காக பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கும் டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு
ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயாவது லைக் ஒன்ஸ் இன் அ வைல் எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் ஃபைன். அண்ட் அதுவும் வந்து எப்போ எடுக்கணும், எத்தனை நாள் எடுக்கணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு இருக்கு. நீங்களா ஒவ்வொரு கவுண்டர் வாங்கி ரொம்ப நாள் க்ரானிக்கா அது எப்படி எடுக்கணும்னு தெரியாம எந்த டைம்ல எடுக்கணும்னு தெரியாம இருந்தால் இட் வில் அஃபெக்ட். சேம் அகைன் அதே அஃபெக்ட் தான். ஏன்னா நீங்க கொடுக்குற எல்லாமே ஹார்மோன்ஸ். உங்க பாடியில இருக்க ஹார்மோனை மாற்ற வெளியில இருந்து ஒரு ஹார்மோன் கொடுக்குறோம். ஸோ அப்போ அது வந்து எப்போ எடுக்கணும், எந்த டைம்ல எடுக்கணும், எவ்வளோ டைமுக்கு எடுக்கணும், எதுக்கு மேலே எடுத்தால் அது ரிஸ்க் அப்படின்றது டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ நீங்களா எடுக்காம அந்த டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ பொருள் இப்போ எனக்கு இதை தள்ளி போனேன், எனக்கு மேரேஜ் டேட்டு அந்த டைமில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா they will give tablet for ஒரு 4 to 5 days. அது எந்த டைம்ல எந்த டைம் எடுக்கணும், எப்போ ஸ்டாப் பண்ணால் எப்போ பீரியட்ஸ் எல்லாமே they will tell you. நீங்களா எடுத்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வெளிலேருந்து ஒரு ஹார்மோன் சப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க. அது நீங்கள் தப்பான நேரத்தில் தப்பான டைமில் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பீரியட்ஸ் உங்களுக்கு வரதுக்கு டிலே ஆகும், தள்ளி போகிறது, இல்லை பீரியட்ஸ் வர்றப்போ உங்கள் பாடியோட ஹார்மோன் ப்ராப்பராக இல்லாமல் எக்ஸஸ் ப்ளீட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. டாக்டர், அதே மாதிரி வந்துட்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி வந்து ஹோம் ரெமெடிஸ்லாம் கொடுப்பீங்க டாக்டர்? ஹோம் ரெமெடிஸ் அகைன் வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, மெயின்லி பிசிஓடி ஒபிசிட்டி தான் சொல்லுவாங்க. அதுக்காக ஒல்லியாக இருக்கவங்கள வராதான்னு கேட்டால் ஆக்சுவலி நிறையா ஒல்லியாக இருக்கவங்களுக்குமே பிசிஓடிஸ் இப்போலாம் வருது. ஸோ மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேம். டெய்லி வந்துட்டு நம்ம என்னதான் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஒர்க் டிபெண்ட்ஸ். நம்ம ஒர்க் வேறு, நம்மளோட பாடி ஆக்டிவிட்டி வேறு. உட்காந்த இடத்துல நான் 8 மணி நேரம் வேலை பார்ப்பேன், நான் டெய்லி வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது கிடையாது. ஒரு வாக் பண்ணுறது, ஒரு நடக்கிறது, நம்ம பண்ணுற வேலையும் கல் மண்ணு தூக்குறவங்க செய்கிற வேலையும் ஒன்றும் கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது வேலையில். ஸோ நீங்கள் என்ன தான் உங்களுக்கு ஒர்க் ஹார்ஸ் அதிகமாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும், இப்போ டாக்டர்ஸுமே நாங்கள் நிறைய நேரம் உட்காந்து தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 1/2 hour to 1 hour வந்து நம்ம ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஒரு மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சுன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour ஒரு எக்ஸசைஸ், இனிஷியலாக ஒரு வாக்கிங் ஜாகிங் அப்படி போகலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஜிம் போகிறது பிடிக்குன்னா யூ கேன் கோ ஃபார் ஜிம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பாடி மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட பாடி வந்து ஆக்டிவிட்டியை நம்ம ஒழுங்காக வச்சுருக்கணும். ஸோ டெய்லி எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட். பிசிஓடி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா இட் இஸ் பெட்டர் யூ கோ. அண்ட் இன்னொன்று பிசிஓடி இருக்குன்னு தெரியுறவங்க முடிஞ்ச அளவு இந்த ஆயிலி ஃபுட்ஸ் அண்ட் அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அப்போ தான் நம்ம பாடியோட ஒபிசிட்டி குறையும். ஒபிசிட்டி குறைஞ்சாதான் அந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ் பாடியில் மாறும். அப்போ தான் பிசிஓடி குறையும். பிசிஓடி இன்னொரு இது விஷயம் என்னென்னா அது ஒரு ரெக்கரண்டான ஒரு டிசீஸ். இப்போ வந்து அதுக்கு நாங்கள் எப்படி நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி ரெமெடி சொல்லுவோம், இந்த மாதிரி உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி மாற்றுங்க, கரெக்டான டைமுக்கு தூங்குங்க, கரெக்டான ஃபுட் இன்டேக். கரெக்டான ஃபுட் இன்டேக்னும் ஆப்வியஸாக நம்ம ரெகுலர் ஃபுட் இன்டேக் மட்டும்தான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் இஃப் யூ வாண்ட் நட்ஸ், அந்த மாதிரி நம்ம எடுக்கிற ரெகுலர் ஃபுட் இன்டேக், ப்ராப்பர் ஃபுட் இன்டேக். அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப ஆயிலி திங்க், ஃபேட்டி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இதுதான் ஃபுட் இன்டேக்கில் சொல்லுவோம். டெய்லி எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம மஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணக்குள்ளே we will give tablets also. பட் எல்லாமே நம்ம பண்ணாலும் அந்த டைமுக்கு சில பேருக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் 2 to 3 years கழிச்சு அவங்க அதை அப்படியே டேப்லெட் சாப்பிட்டுலாம் குறைஞ்சதும் they will come to their back form. அந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் ஆக்டிவிட்டி குறைச்சிட்டு அப்போ அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக வரும். ஒன்ஸ் யூ ஹேவ் அ பிசிஓடி சான்சஸ் ஆர் தேர் திருப்பி வர. ஸோ ஒரு ரெமெடி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேப்லெட் லைஃப் லாங் எடுக்க முடியாது. டேப்லெட் கேன் பி டேக்கன் ஒரு 2 to 3 months அவ்வளோதான். மற்றபடி இப்போ சொல்கிற அந்த நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், ஃபுட் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ரெக்கரண்ட் ஆகும். ப்ளீடிங் இப்போ வந்து ஓகே நார்மலாக போயிட்டு இருக்கு, இல்லை அதிகமாக போகுதுன்னு எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீரியட்ஸ் அப்படின்றது வந்து மினிமம் அது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 6 days or 7 days இஸ் ஃபைன். ஒருத்தவங்க 3 நாள் தான் எனக்கு இருக்கணும், ஒருத்தவங்க 4 நாள், ஒருத்தவங்க 5 நாள் அப்படி தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரே டைம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு ரேஞ்சாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 to 7 days அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 2 to 3 pads சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஃபைன். இது வந்து நம்ம வந்து நார்மல். பிகாஸ் நாங்கள் வந்து 80 ml அந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம கணக்கு எம்எல் கணக்கு சொல்ல முடியாது. ஸோ நம்ம சொல்லக்குள்ள வந்து என்ன சொன்னால் நீங்கள் இப்போ உங்களுக்கு 5 ஒரு 7 நாள் கிளர் பீரியட்ஸ் வந்தால் ஓகே தாம்மா. ஒரு நாளைக்கு 2 3 பேர் மாத்திரீங்கனாலும் ஃபைன். அதை தாண்டி 10-15 நாள்லாம் போகுது, ப்ளஸ் பேடெல்லாம் கணக்கு இல்லாமல் நான் மாத்திரேன், ஒரு நாளைக்கு 5-6 பேடுக்கு மேலே மாத்திரேன் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக ஏதோ பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து அன்மேரிடாக இருக்கிறவங்க இந்த கப் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா டாக்டர்? அவங்க வெல் எஜுகேட்டடாக இருக்காங்க. இப்போ நான் சொன்னல இத்தனை க்ரைட்டீரியா, அவங்களுக்கு அதோட எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அண்ட் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அதெல்லாம் பொறுத்து தான் ஐ வில் சஜஸ்ட். எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு வெல் எஜுகேட்டடா அதை ப்ராப்பரா ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ண முடியும்னா தே கேன் கோ. இல்லை அப்படின்னா இட்ஸ் பெட்டர் நம்ம இதில் இருக்கிறது பேட் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பல் பேட்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல்ன்றாங்க, லைக் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். பிகாஸ் நார்மலாக ஃப்ராக்ரன்ஸ் அந்த ஏரியாவில் அந்த ஃப்ராக்ரன்சஸ்க்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அது நார்மல் பேட்ஸ் இஸ் பெட்டர்.
அது எந்த அளவுக்கு அது, ஏன்னா அது எத்தனை பேருக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் இல்லைன்னு எனக்கு இது வரைக்கும் நம்ம அது என்ன சொல்றது ஸ்டடி மாதிரி எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளால சொல்ல முடியும். எல்லாமே இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தா யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணாதவங்களோட ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ நார்மலி எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ்னால சம் கெமிக்கல்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு இல்லையா. ஒரு பர்ஃப்யூம் எடுத்துக்கிட்டாலே அதில் கெமிக்கல் இருக்கு. ஸோ ஒரு பேட்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரணும் ஆப்வியஸாக சான்சஸ் ஆர் தட் சம் கெமிக்கல் இஸ் ஆடட். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன். உங்களுக்கு அந்த அளவுக்கு அது நீர் இருந்தால் வைங்க, இல்லைனா நார்மல் பிளாட் இஸ் பெட்டர். ஓகே, இப்போ ப்ரெக்னன்சி வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா பீரியட்ஸ்லேருந்து எத்தனை நாளில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ் இன்னைக்கு ஆரம்பிக்குது, இன்னைக்கு தேதி 15னா இன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு டே 1 நம்ம சொல்லுவோம். இன்னிலேருந்து ஃபர்ஸ்ட் 5 days யூல் ஹேவ் ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் 5 days பீரியட்ஸ் இருக்கும். ஸோ டே 5 வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. டே 10th டே 18th அந்த பீரியட்ல வந்து சேர்ந்திருந்தால் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகே, அதுக்கு பின்னாடி சேரக்கூடாதுன்னு இல்லை, பட் அதிகமான சான்ஸ் வந்து டே 10 to டே 18. பிகாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றது 5th டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க அது டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் கம்ஃபர்டபிள்னா டே 5 or day 6 ஒன்ஸ் பீரியட் ஸ்டாப். சில பேர் பீரியட்ஸ்ல கூட they are having, அது தப்பு கிடையாது. டிபெண்ட்ஸ். அது நல்லதா? ஹெல்தி இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட். நீங்க ஹைஜீனிக்கா இருக்க வரைக்கும் இட் won't affect you. ஓகே, அவ்வளவுதான். பட் அது டிபெண்ட்ஸ். உங்களுக்கு பெயின் இருக்கா, உங்களோட ப்ளீடிங் இது, ஸோ அதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கு. மற்றபடி பண்ணா அது வந்து ஹெல்த் அஃபெக்ட் பண்ணலாம் இல்லை, நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குன்றதை பொறுத்து. ஐடியல் பீரியட் டே 10 டே 18 வரைக்கும். டாக்டர், அதே மாதிரி வந்துட்டு பேபி பர்த்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மதர் எப்படியெல்லாம் உங்களுக்கு கேர் பண்ணிக்கணும் டாக்டர்? பேபி பர்த்க்கு அப்புறம் எப்பயுமே கேர் ரெண்டாக தான் பிரிக்க முடியும். ஒன்று ஃபிசிக்கல் கேர், இன்னொன்று மென்டல் கேர். இதுலேயே ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஃபிசிக்கல் கேர் வந்து பார்த்தா சில மதர் வந்து பார்த்தா பேபியை பார்த்துக்கிட்டே தூங்க முடியாமல் அழுதுகிட்டே தான் இருக்கும் ஆபீஸாக குழந்தை. ஸோ அவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் தேவை, யாரோ ஒருத்தவங்க கூட இருக்கணும். மதர் இன்லா, சம்பவம் ஏதாவது ஸ்பௌஸ் சப்போர்ட் இருந்தால் பெட்டர். பட் இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களோட வேலையை பொறுத்து. ஸோ அவங்களுக்கு அடிக்வேட் ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. நைட் டைமில் வந்து குழந்தை இன்னொருத்தவங்க கேர் பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் நைட்டில் குழந்தை எழுந்திருக்கும், அழுவதான் செய்யும். அழுகுற டைமில் மட்டும் அவங்களை ஃபீட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் மதர்கிட்ட இருந்து இது பண்ணி தூங்க வைக்கிறது இன்னொருத்தவங்க பார்க்கலாம். பிகாஸ் அவங்க ஒழுங்காக தூங்கினா தான் அவங்களோட பாடி அந்த ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு போன லாஸ் எல்லாமே அவங்களுக்கு ரீகெயின் ஆகும். டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற 6 weeks பீரியட் வந்து ரொம்ப க்ரூஷியல் மதருக்கு, எஸ்பெஷலி இந்த 6 weeks. ஏன்னா அந்த இதில் தான் அந்த நடந்த எல்லா சேஞ்சஸும் திருப்பி ரிவர்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு நல்ல அடிக்வேட் ஸ்லீப், நல்ல ஃபுட் எல்லாமே தேவை. ஸோ ஃபிசிக்கலாக பார்த்தா மெயினாக வந்து அவங்களுக்கு நல்ல ஃபுட் இன்டேக் இருக்கணும். நம்ம என்ன ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு அந்த மதரை கேர் பண்ணி சாப்பாடு கொடுத்தாங்களோ வீட்டில், அதே மாதிரி கேர் போஸ்ட் டெலிவரி இருக்கணும். அண்ட் நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தா நாங்கள் அயன் கால்சியம் டேப்லெட் போஸ்ட் டெலிவரி 3 months எடுக்க சொல்லுவோம். அண்ட் ஃபேமிலிலையும் வந்து அதே மாதிரி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் என்ன அந்த குழந்தைக்கு யூஸ்வலாக குழந்தை பிறந்தா கேர்ஃபுல்லாக அங்கே டைவர்ட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைக்கு தேவையான ஃபீட் ஒழுங்காக கிடைக்கணும்னா மதரை ப்ராப்பராக ஃபீட் பண்ணணும். ஸோ மதரோட ஃபுட்டு ப்ராப்பராக ஒருத்தவங்க பார்த்துக்கணும். அண்ட் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக தேவை. இல்லைனா அதுவே அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். நமக்கே நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு தூங்கலாம் மண்டை அப்படி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு, பார்த்து காலையிலனா அது குழந்தை மேலே வெறுப்பாக கூட மாறும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி போஸ்ட் டெலிவரி இப்பெல்லாம் நடக்குது. கூட பார்த்துக்க சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அவங்களுக்கு பார்த்தா அவங்கள கேர் பண்ணவும் முடியாது, தூங்க முடியாது, பாப்பாவை பார்க்க முடியாது. தே வில் பிகம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட ஃபிசிக்கல் கேரையும் பார்த்துக்கணும். அண்ட் குழந்தை யாராவது அப்பப்போ டேக் கேர் பண்ணிக்கிட்டா தே வில் ஃபீல் பெட்டர். அண்ட் மென்டலாக ஏற்கனவே சொன்ன அதே எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும். அந்த ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு அவங்க வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அவங்க வந்து அவங்க பாடி அதை மாறுற விதத்தை அது அழகுன்னு அவங்க நினச்சிக்கணும். அதுதான் கரெக்ட். ஆப்வியஸாக அதுதான் அந்த டைமில் அழகு. அவங்கள போயிட்டு நீ அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கும் அந்த ஃபீல் வரக்கூடாது. கூட இருக்கவங்களும் உன் பாடி இன்னும் திருப்பி இப்படி ஆகலை, இப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஓகே இட் வில் டேக் டைம், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் ரொம்ப அழகாக வந்து பதில் சொன்னீங்க. எங்களுக்கு இருந்த சந்தேகம் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நேயர்களுக்கு இருந்த சந்தேகங்களும் வந்து தீர்ந்திருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.